அப்பா மின்னல் எல்லாத்தையும் எத்தனை வரியா? நான் வரத்துக்கு இப்போப்பா வந்ததும் வராதுமா ஓடி போய் படுத்துனுக்கிறேன். நீனு கொஞ்சம் கேரா இருந்ததா, கொஞ்சம் சலுப்பா இருந்தது. நீ வா, வெளிச்சமா தான் இருக்கிற, வா வெள்ளையா தான் இருக்கிற, வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துன்னு வந்திருக்கிறதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி ஈஸ்டருக்கு அப்படியே புது பொலிவுடன் கொண்டாடுவோம். ஓகே ஓகே, இங்கேயே வெய்யி, ஏன் தூக்கின்னு போற? இப்போ மித்ததெல்லாம் எடுத்துன்னு வா. இன்னும் நிறைய இருக்குது வீட்டில். டெய்லி ஒரு 10 பொருள் வந்துருக்கு. இது அது இது அதுன்ட்டு இப்போ எல்லா பெட்டையும் போய் பெட்டு கவர் போட்டு தகாணி உரம் போட்டு ரெடி பண்ணும். ஓகே, கேமராக்கார ஆளுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா முடிச்சாங்கன்னா அடுத்தடுத்து வேலைகளை நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சாயந்தரம் கிளம்புறோமா இப்போ கிளம்புறோமா? சமைக்கிறதுக்கு தான் கேட்குறேன். இப்போல்லாம் கிளம்ப மாட்டோம். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆகிடும். இங்கே ஒவ்வொருத்தரா வராங்கல்ல வேலை செய்யறதுக்கு. அப்போ சமைக்கணுமா? நம்ம 2 பேர் தானே, வெஜிடேரியன் தான். எல்லாமே இருக்குது தான். இருக்குன்னா செய், இல்லைன்னா ஒரு நம்பிமா எப்போ பார்த்தாலும் பிரிச்சு மேய்ஞ்சின்னு கிடக்குற ஒவ்வொன்றுத்தையும். என்னதுப்பா இது? என்னதுப்பா? பெட்டு கவர் வாட்டர் ப்ரூஃப் மௌலி பெட்டு. இது நம்ம பெட்டு தான். அது இதே கலர் தான் நம்ம பெட்டு. அது எதுக்கு அட்லீஸ்ட் வெல்வெட்டில் என்னாச்சும் வாங்கணும். வெல்வெட்டில் வாங்காமல் இந்த மாதிரி வாங்கியிருக்கிற. இதே தொட்டு பாருப்பா. ஆனால் வெல்வெட் மாதிரி ஷைனிங் இல்லையே, அதுக்கு சொல்கிறேன் நான். ஷைனிங் தான் போட்டால் அது நல்லா தான் இருக்காங்க பாரு. இது போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருந்து கீழே வரைக்கும் ஏறி இறங்கிட்டு வருவோம். பால் வச்சிருக்கேன் 20 பீஸ். சரி, காப்பி குடிச்சிட்டு தெம்பா ஏறி இறங்கு. என்ன சமைக்கலாம்னுங்கிற? சமைக்க போறியா இல்லையா? சமைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குது. அதான் யோசனை இருக்கிறேன், என்ன பண்றது. எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குதுன்ற என்ன இருக்குது? சப்பங்கலுங்க இருக்குது, கேரட் பீன்ஸ் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, அப்புறம் வந்து வெண்டைக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ இருக்குது, அப்புறம் பிரிஞ்சால் இருக்குது, தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்குது, கீரை கூட இருக்குது. அப்போ கீரை குழம்பு மாதிரி வச்சுட்டு சாப்பங்கிழங்கு வறுத்துரு. எல்லாரும் நிறைய பேர் இந்த இடத்துல தான் சொன்னீங்கல்ல. ஆமா, இந்த இடத்துல தானே அந்த கவுண்டர் டேபிள் சொன்னீங்க. கவுண்டர் டேபிள் ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம பெயிண்ட் அடிச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சு கொடுங்க பாருங்க. கேவலமா இருக்குது எல்லாமே. அங்க பாருங்க டைல்ஸ் பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குது தெரியுது பாரு. அதெல்லாம் துடைக்கணுங்கண்ணா, துடைக்கணும். இவங்க இன்டீரியர் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு போனாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ளீன் பண்ண முடியும். எனக்கு க்ளீனே பண்ண முடியாது. திடீர்னு எனக்கு தோணுச்சுப்பா வீட்டுல நைட்டு, ஐயோ இது ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிட்டு வந்ததா ஆஃப் பண்ணிட்டு வந்ததா அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி தான் வச்சேன். அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டாங்க ப்ளூ கலர் லைட் இது. ஓகே தெரியுது. இப்போ எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு லைட்டு ஆன் பண்ணேன். இங்கே கிச்சனில் ஃப்ரிட்ஜு, இங்கே வெளியில் ஹாலில் 2 ஸ்பாட் லைட்டு, அப்புறம் பாப்பா ரூமில் ஒரு லைட்டு, மௌலி ரூமில் ஒரு லைட்டு, நம்ம ரூமில் ஒரு லைட்டு. எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு லைட் போட்டுவிட்டு வந்துருக்கு. எஸ், மேலே போனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் துணியை துவைச்ச துணியை போட்டு வந்திருக்கேன். ஒரு துணி காஞ்சு இருக்குது, காஞ்ச துணியை எடுத்து மடிச்சு வைக்கணும். எந்த வேலையை செய்கிறியோ இல்லையோ வாஷிங் மிஷினில் துணியை போட்டு ஓட்டுன்னு ஓட்டின்னு நிற்பப்பா நீனு. குழந்தைங்களுக்கு சொப்பு சாமா வச்சு விளையாடு அப்படின்னா துணி துவைக்கிறேன் அப்படின்லாம் போகும் பத்தியா, அந்த மாதிரி தான் பண்ணுகிறேன் நீனு. எனக்கு வந்து சுத்தமா இருக்கணும்னு நான் நினைப்பேன், சுத்தமா தான் வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம இருந்த வீடு வந்து பழைய வீடு, அதனால அங்க எவ்வளவு சுத்தமா வச்சிருந்தாலும் நீங்க சுத்தமா வச்சிருக்க மாட்டீங்க. காலையில டென்ஷன் பண்ணா மௌலி சாக்ஸப்பா எடுத்துட்டா அப்படியே வச்சுட்டான். எனக்குனா சரியான கோவம். இந்த பழக்கம் கொண்டே அவன் ரூம்ல வச்சிருந்தான்னா அவன் ரூம் எப்படி குப்பை மேடாதானே. அவன் ரூம் இப்ப எப்படி இருக்குதுன்னு தான் நீ தான் போய் பாரு. பெட் மேல துணி, பெட் கவர்லாம் வாங்கின்னு வந்துக்கிறா, பெட் மேல எவ்வளவு துணியை போட்டு வந்துக்கிறான் பாரு. நான் தான் போட்டேன் துணி, துவைச்சு துணி அங்க அவன் ரூம்ல தான் போட்டு வந்தேன். சரி, இந்த பக்கம் மோனா இருந்ததா, அதனால இந்த பக்கம் போட முடியல. அதுவும் அப்படிதான் வச்சிருக்குது, குப்பை இருக்குது அந்த ரூம்ல மட்டும். அந்த ரூம்ல மட்டும் குப்பையா இருக்கு. நான் எல்லா ரூமும் நீட் பண்ணிட்டு போனேன். கடைசியா தான் அவங்க வெளில வந்தாங்க. ரூம் பூட்டி இருந்ததுனால நான் என்னால கிளீன் பண்ண முடியல. இப்ப கிளீன் பண்ணி வைக்கணும். பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் அவங்க வர வரைக்கும் அந்த ரூம் வந்து வேக்கண்டா தான் இருக்கும். அது ரூம் முதல்ல எடுத்துடணும். ஏய், நான் கிளீனா தானே வச்சிருந்தேன், விளாக் பார்த்துட்டு கூப்பிடுறேன். நான் கிளீனா தான் வச்சுட்டு வந்தேன். அது எப்படி நீங்க குப்பையா இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னும். விளாக்ல டச் பண்ணாத, தனியா வீடியோ எடுத்து திஸ் இஸ் யுவர் ரூமோட சிச்சுவேஷன், அப்புறம் பிஃபோர் இது ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடு. அது பாப்பாவும் சரி இவனும் சரி, நீ எத்தனை வாட்டி அனுப்பிச்சாலும் அப்படிதான் பண்ணுங்க.
நீ தான் க்ளீன் பண்ணலாம், வீடு வந்து தானே அப்படின்னுங்க. இது வந்து வராதியமா எதை சொல்லி கொடுக்கணும் இல்லையோ, இதுங்களுக்கு முதல்ல சுத்தத்தை சொல்லி கொடுக்கணும், முதல்ல ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். எடுத்தா பொருளை எடுத்த இடத்துல, ஏன்னா இவ்வளவு பெரிய வீட்டுல தேடுறதே கஷ்டமா இருக்கு. எங்க இருக்கு எனக்கே கிச்சன்ல கன்ஃபியூஸ் ஆகுது. இப்ப வந்து எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸா அடுக்குனாதான் எனக்கு வந்து தெரியும். இங்க பாருங்க, இந்த ரேக் இல்லாதனால இங்க பாருங்க எவ்வளவு மேல இடம் காலியா இருக்குன்ட்டு. நாளைக்கு இன்டீரியர் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கரகரன்னு உங்க வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் வீட தயவு செய்து குத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இன்னைக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் அவங்கலாம் வராங்க. எனக்கு கொஞ்சம் லீக்கேஜ் எல்லாம் இருக்கு, அடைப்பு இருக்கு, அதெல்லாம் வந்து தோண்டணும். அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வந்து ட்ரில்லிங் போடுறதுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வர சொன்னேன், ட்ரில்லிங் மிஷின் எடுத்துன்னு வாடான்னு. சரி அப்படின்னா நான் துணி முதல்ல எனக்கு வெளியில காயவே போட முடியல. அதுல ட்ரில் அடிக்கணும், தொடப்பக்கட்டை ஸ்டாண்ட் மாட்டல தூக்குமே வராது. எல்லா தொடப்பக்கட்டையும் உள்ள எடுத்து வச்சுக்கிறேன் பாரு. ஆமா, எத்தனை 4 தொடப்பக்கட்டை, 4 ரூமுக்கு 4 தொடப்பக்கட்டை, முறம் 4, எல்லாமே 4 அவங்க ரூமை அவங்க க்ளீன் பண்ணி ஹால் வரைக்கும் க்ளீன் பண்ணிடணும். செகண்ட் ஃப்ளோர் நம்ம பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மௌலி பண்ணணும். பண்ணவே மாட்டான், நீ தான் பண்ணணும். அதான் தெரியல. பால் வச்சுட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் பால் பாக்கெட்டு காய்ச்சிக்கிறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல. நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னா அப்படி பொங்கவே பொங்காது. நல்லா இல்லைன்னா பொங்கவே பொங்காது. பால் பொங்கிச்சு நம்ம மேலே போயிட்டு வரோம். பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிளைனா, ஏன்னா பெட் கவர் வந்து பிளைனா எடுத்துட்டேன். ஹோட்டல் ரூம் மாதிரி வீடை ரெடி பண்ணி குண்டுகிட்டா குண்டுகிண்டா குப்பையை போட்டு வைக்கிறது தான் உன் வேலை, உன் பிள்ளை வேலை, உன் பொண்ணு வேலை, 3 பேர் வேலையும் அதான். நீ துணியை போடுவே, அதுங்க தின்ட்டு பேப்பரை தூக்கி போடுங்க, அதான் வித்தியாசம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பெட்ல உட்கார்ந்து தின்ட்டு எடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பழக்கணும். இதனால எப்போ பழக்கி 5ல வளையாது 50ல வளையாதுன்னு வாங்க. நீ தான் வளைஞ்சி கொடுக்கணும் 50ல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ரூமில் நீட் பண்ணியாச்சு. ஒரு பில்லோ இருக்கு, இன்னொரு பில்லோ கீழே இருக்கு. பில்லோ கீழே இருக்கு, பில்லோ கவர் இன்னும் வரலையா? இன்னைக்கு வந்து வீட்டில் இவங்களுக்குலாம் குட்டி பில்லோ கவர், இதெல்லாம் குட்டி பில்லோ. குட்டி பில்லோ கவர். ஆமாம், இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குல்லப்பா. ஆனால் நம்ம இந்த சைஸ் தான் இது. ஆனால் ஏன் 78 இந்த ஷார்ட்டாக இருக்கு. அவ்வளோதான். இது 60க்கு 72 தானேப்பா இது? 60க்கு 72, 60க்கு 78 தான் கரெக்டான சைஸு. ஓகே, வரட்டும். வந்தால் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். வந்துட்டு தான் நீங்கள் கேட்கணும். கொஞ்சம் கிளைமேட் தான் மாற்றுவாங்க. இது ஆக்சுவலாக கீழே போகும், கீழ் ரூம். இது ப்ளூ. ஓ, கீழ் ரூம் தான் அது. நீ தானே சொன்ன 2 இருக்குது எடுத்துன்னு வான்ட்டு, அதனால் எடுத்துன்னு வந்தேன். ஓகே, இப்போ பாப்பா ரூம் தான் நீட் பண்ணியாச்சு. என்னப்பா உன் டஸ்ட்பின் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீ இந்த டஸ்ட்பின் இங்கே வச்சியா? இந்த டஸ்ட்பின் வந்து இப்போதைக்கு எங்க வைக்கிறது? இது நம்ம ரூமுக்கு தான் போகணும். ஆமா, இங்க வச்சிரு, கீழே வச்சிரு, அப்புறமா எடுத்து கீழே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம ரூம்ல வச்சுக்கலாம். சரி, அந்த ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோ. என் ஃபேஸ் வாஷ் காலி, அதனால அந்த ஃபேஸ் வாஷ் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போகணும். என் டேபிள் மேலே தான்ப்பா, நம்ம பாத்ரூமுக்கு தான்ப்பா போகணும். அதுவுமே அது முதல்ல உட்காந்து நான் பார்க்கணும். கரெக்டாக இருக்கா, கால் எட்டுதா எனக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணணும். இப்போ நம்ம செடிக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செடிகளை அழகா வைக்கணும். அதான் இருக்கு பாரு, ஆல்ரெடி மூடி இருக்கு பாரு. ஓ, இது உள்ளே இருக்கா? ஃபிக்ஸ் ஆகிருக்கா? ஓகே, இங்கே வெய், இப்போதைக்கு வெய். நம்ம ரூமில் எடுத்துன்னு போய் டெக்கரேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் டெக்கரேட் பண்ணணும். இதை வந்து தட்டி விட்டுருவீங்களே, அந்த ஓரத்தில் மூலையில் வெய். இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, க்ரீனிஷ் வந்தவனே. இந்த செடியும் பக்கத்துலேயே வெய். என்னப்பா நீ அவங்களாம் பண்ணுற? இங்கே வெய்ப்பா, அப்புறம் எடுத்துன்னு போய்க்கலாம். இல்லை நீங்கள் இதில் வெய், இதில் மணி பிளான்ட் வை. இங்கே மூலையில் அங்கேயே வை, பக்கத்துலேயே வெய். 3மே பக்கத்தில் வெய். இப்போ ஏதோ இங்கிலீஷ் எல்லாம் பேசுன்னு சொத்து இருந்துப்பா. இந்த இங்கிலீஷ் இல்லை, எங்கேயோ அப்போ வேற பெருசாக இடத்துக்கு தானே இப்போ சாப்பிட போயிருக்குது. அப்போ இங்கிலீஷ் பேசுகிறான்னா தெரியலையே எங்கே போயிருக்குன்னு. சரி,
இதை வந்து அங்கே வச்சிடலாம், டிவி ஸ்டாண்ட் கிட்ட வச்சிருவோம். மூளையில் நகர்த்திட்டு வை. ஓகே. அது வாஸ்து இருக்கு, தென் கிழக்கு மூலையில தான் அதை வைக்கணும். தென் கிழக்கு மூலையில தான் அதில் வைக்கணும். அது கார்னர்ல தான் வைக்கணும். நார்த் ஈஸ்ட் இது சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட். சவுத்தும் ஈஸ்டுமா? சவுத்தும் ஈஸ்டும் அப்படின்னா தென் கிழக்கு. அதான் அது அந்த பக்கம் தான் சவுத் ஈஸ்ட். அந்த பக்கம் சவுத் வெஸ்ட் குபேர மூலை. சவுத் வெஸ்டா? இப்போ அதுவாக தான் இருக்கும். சரி, ஏதாவது ஒன்று ஆக மொத்தத்தில் இங்கே வெயி. நான் அதனால தான் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சேன். சரி, ஓகே, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி அழகே. இது எதுக்குப்பா ஸ்டிக்கரை கிளிப்பா? கிளியதை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இது நாங்கள் வாங்கி வீட்டில் வச்சோம் வளரவே இல்லை, கரிஞ்சிடுச்சு, அது மாதிரிலாம் சொல்கிறீங்க. அது ஏன்னு என்ன ரீசன்னா, நம்ம மணி பிளான்ட்டுக்கிட்ட வந்து பீரியட்ஸாக இருக்கவங்க பக்கத்தில் போய் தண்ணி ஊற்றினாலோ தொட்டாலோ அது கரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாஸ்து பிளான்ட்லாம் பீரியட்ஸ் ஆகிற டைமில் நம்ம கிட்ட போகக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. புரியுதா மகேஷ் ராஜா? எதுக்கு மகேஷ் ராஜா பல்சர் சாவி எடுத்து இப்போ மாட்டி வச்சுன்னுக்கிறேன் நீனு? பல்சருக்கு இங்கே வச்சுட்டு போவியா? பைக்கு தான் இங்கே இருக்குது. பா நேற்று தானே இப்போ தண்ணி ஊற்றுனேன், திருப்பி எதுக்கு? ஏய், வாரத்தில் 2 நாள் தான் ஊற்றணும். மண்ணாவே இருக்கு, அப்போ தண்ணி ஊற்றணும் தான் மீனிங். இப்போ போதும்ப்பா, கரிஞ்சிரும்ப்பா. ஏன்ப்பா இப்படி அநியாயம் பண்ற? நேற்று ஊற்றிட்டு இன்னைக்கும் டம்ளர் நிறைய தண்ணி எடுத்து ஊற்றினுக்குது பாரு. ஈரப்பதம் இருக்கணும்பா. நாளைக்கு வருவல்ல, நாளைக்கும் தண்ணி மொண்டு ஊற்றுவா. நீ யாரு? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. நாங்களும் ஸ்க்ரீனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட இன்னும் பேசவே இல்லை, பேசணும் ஃபஸ்ட்டு. கதவெல்லாம் சாத்திட்டு வா மகேஷ் ராஜா. உட்காந்துன்னு வந்தது, துரத்தி விட்டேன். மீன் பிடிக்க உட்காந்துனுக்குதுப்பா. அதெல்லாம் வேற பறக்குதா? எங்கேருந்து அவ்வளோ பெருசு இருக்குது? அதான் எனக்கும் தெரியல, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அவர் எப்படி உட்காந்துருக்குதுன்ட்டு. ஒரு காலத்தில் இது இந்த ஏரியா வயல்வெளியாக இருக்கும்போது இதோட ஆக்கிரமிப்பு தான் ஜாஸ்தி இருந்துருக்கும். இப்போ எல்லாம் வீடை கட்டி குடி வந்துட்டீங்க, பாவம். அது 365 டேஸ்க்கும் அதுக்கு ஃபுட்டு கிடச்சின்னு இருந்தது. இப்போ நீங்களாம் வந்துட்டீங்க, அது பாவம் திண்டாடுது. காலையிலையும் மதியானத்துலையும் அங்கங்க உட்காந்துனுக்குது. நம்ம வீட்டு பக்கத்துல தான் வரல, ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால வரல. ஏன்னா அவங்க கேரேஜ் இருக்குல்ல, நிறைய வண்டி வருது போகுது, அதனால ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கறனால வரல. எல்லாம் கிரீனிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கிரீனிஷ் தான். அமைதியா இருக்குப்பா, அமைதியா இருக்கு. பொல்யூஷன் இல்ல, சவுண்ட் இல்ல, ரிலாக்ஸா இருக்குது. அப்படியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, முடிச்சிட்டோம். கடைசியில் யாருமே வரல. ப்ளம்பர் வர்றதா இருந்தது, ப்ளம்பரை நாங்களே நீங்கள் ஒன்றும் இப்போ வர வேண்டான்ட்டோம். ஏன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மெயின் நம்மளுக்கு. ஸோ கேமரா நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்ட்டாங்க. என்னத்த பண்ணுறது? சரி, ஓகே. வந்து நம்ம கொஞ்ச நேரம் வீட்டில் மத்தியானம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ கிளம்பிட்டோம். வந்து கிஃப்ட் வீடியோ எடுத்தோம். கிஃப்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது என்ன கமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்ல தெரியல. பூக் லகியே. சரி, போய் காணா சாப்பிடுவோம் தேடி. புது வீட்டுக்கு போகிறோம். புது வீட்டுக்கு ஸ்லிப்பர் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஜிப்புன்னு அடியிலேருந்து இருக்குதா. ஸோ அதனால் ஸ்லிப்பர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மௌலி பர்த்டே செலிப்ரேட் பண்ண எங்கே போயிட்டு ஸ்டார்ட் ஆகிப்போச்சா? மஷ்ரூம் 65 வாங்க. பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, ஹனி சில்லி, டிராகன் ஏதோ பார்த்தா. எனக்கு வந்து பன்னீர் டிக்கா பிரியாணி சொல்லிட்டோம். வெஜிடேரியன் இவர்னால எங்களையும் வெஜிடேரியன். அதுக்கு நாங்களும் உங்க கூட சேர்ந்து விரதம் இருந்திருக்கலாம். பண்ணலாம். மத்தியானம் வந்து மட்டன் பிரியாணி வாங்கி வலிச்சு ஒரு பிளேட் முழுசா தின்னுட்டப்பாங்க. சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கினதுனால தான் எனக்கு தூக்கமே வந்தது. ஒரு பிளேட் பிரியாணி அப்படியே காலி பண்ணுச்சு. இப்போ எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு? புது வீட்டுக்கு போகிறோம். வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு மௌலியும் சேர்த்து கூப்பிட்டு பர்த்டே பாயையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறோம். பர்த்டே செலிப்ரேஷன் புது வீட்டில் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே கிளம்பிட்டோம்.
நாளைக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துனுக்குது மோலிக்கு. ஆமா, திடீர்னு வருவாங்க நிறைய பேரு, அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க அவங்களுக்கு. ஒரு நாய் வராதுன்னு போர் அடிக்குது. மெச்சூரிட்டி ஆயிடுச்சு போல. பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் ஆசை இல்லை. ஆனா கிஃப்ட் வாங்க கூட ஆசை. கிஃப்ட் லேட்டரா கிடைக்கும் உனக்கு, இப்ப கிடையாது. ஏன்னா நான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் காசு எங்க கையில வரல. அவனோட காசுலயே அவன் வந்து ஷூ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வச்சிருக்கிறான். ஆனா வாங்க மாட்டான், மனசு வர மாட்டேங்குது அவனுக்கு. எப்போ உங்களுக்கு காசு வரும் இல்ல நாங்களே எப்ப வந்தாலும் அவன் வாங்கி வச்சு அழகுதான் பார்க்க போறான். எதை வாங்கினாலும் நீ போட்டு அழகு பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒண்ணு நாளைக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் தான். கிஃப்ட் ஏதாவது வாங்கினா உடனே போட்டு அழகு பார்க்க மாட்டேன். வெளில போனா உடனே போட்டு வருவேன். ஷூவெல்லாம் போட்டு வருவேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு நாளைக்கு நாங்க கொடுக்க போறது தான் பயங்கர பிக் சர்ப்ரைஸ். வருவாங்க. யாரு? அவங்களும் வரலாம். அவங்களும் வரலாம், அவங்க வராமலும் இருக்கலாம். வேற ஆளும் வரலாம், அவங்களாம் வராமலும் இருக்கலாம். என்னப்பா வந்து வராதிமா என்னமோ மடிச்சுன்னு இருக்கிற, அப்படியே சுத்த மொத்தக்கார. வேற என்ன பண்றது? சப்ரி சப்ரியை கூட வச்சுக்கிட்டு முடியல ஃப்ரெண்ட்ஸ். யாரு? நான் சப்ரி. ஆமா, நீ தான் நம்பர் 1 சப்ரி, நம்பர் 2 சப்ரி. அவன் வந்துதான் வராதுமா. எப்படி அவ்வளோ செலவு பண்ணி மாஸ்டர் பெட்ரூமா அவ்வளோ சூப்பரா பண்ணி வச்சிருக்கீங்களா? வந்து அப்படியே தூக்கி போடுதுங்க, அப்படியே போடுது. அது என்னது? அந்த ஜன்னல் என்ன இருக்குது? அது இன்னும் இது வரல. நம்ம பெயிண்ட் அடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கோட் பெயிண்ட் அடிச்ச பிறகுதான் இதெல்லாம் ஸ்கிரீன்லாம் மாட்டணும். நம்ம காலையில வந்து வெளிச்சம் பயங்கரமா வந்து மூஞ்சில் அடிக்குது அப்படின்றதுனால எல்லா ரூம்லயே இதை மட்டும் மாட்டி வச்சிருக்கோம். வந்ததுங்க அப்படியே தூக்கி போட்டுருப்பா. அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்க பாரு, இவ்வளவுதான், அவ்வளவுதான். லாக்கி அப்படின்றீங்க. இங்க பாரு எவ்வளவு நீட்டா வச்சுட்டு போயிருக்கேன்னு பாரு, எல்லாம் கிளீனா இருக்கு. நீ வைக்கலப்பா, நான் வச்சேன்பா. ஏய் இங்க பாரு எப்படி அடுக்கி வச்சுட்டு போயிருக்கேன்டி. அந்த கிளாஸ் பார்க்கவே இல்லப்பா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இதுதான் எங்களோட மிரர். லாஸ்ட் டைம் மிரர் இல்ல, இப்போ மிரர் இருக்கு. மிரர் பாத்துக்க மாட்டீங்க. இது டைரக்ட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இப்படி ஒயர் வெளில தெரியுற மாதிரி இருந்தா மோனாக்கு அது கொடுத்துருக்கலாமே. இப்படி ஒயரை வெளில தொங்க விட்டுக்கோன்ட்டு அவங்க உள்ள ஸ்டோரேஜ்குள்ள வராது, உள்ள வராதுங்கிறதுனால தான் அவங்க ஒயர் கனெக்ஷனே வேணான்னாங்க. ஆமா, இப்போ இது நமக்கு வெளியில வர மாதிரி மோனாக்கு வெளியிலே கொடுத்துருந்துருக்கலாம். அப்படியா? ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம ஆக்சுவலி இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள ஷீட்டெல்லாம் ஓட்டணும். ஏன்னா நான் இந்த ஷேப் தான் வேணும் அப்படின்னு இத்தனையும் மாடலா பண்ணிட்டோம். அப்புறம் இதை மட்டும் ஏன் மாடனா பண்ணாம? ஆமா, ஒரே ஷேப்ல எதுக்கு ஸ்கொயராவும்? அது வந்து பழைய ஸ்டைல்ல, அதனால இந்த மாதிரி பண்ணியாச்சு. 3 லைட்ஸ் தெரியும், 3 கலர். ஆமா, எல்லா மிரர்லயும் அப்படிதான். பாப்பா ரூம்ல மட்டும் வராது, ஏன்னா பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால வராது பாப்பா ரூம்ல மட்டும். ஓகே, அப்புறம் இது உன்னோட கோல்டு பேஸ்கெட்டா? இது எடுத்துங்க, அந்த டப்பாவத்துக்கு வெளில போடு. அந்த டப்பாவத்துக்கு அவன் ரூம்ல கொடு. ஆமா, அவன் ரூம்ல வச்சிடலாம். இது நம்மளது வந்து இதுல வச்சு இங்க வச்சிடலாமா? நீ ஒரு சப்ரி. யார்? நான் சப்ரியா? என்ன வைக்கணும் தெரியாம குழந்தை இதுக்குள்ள டஸ்ட்பின் வைக்கிற பத்தியா? கிஃப்ட்ல இது ஒண்ணு இங்க வச்சிட்டோம். குஞ்சு போட முடியாதுல்ல, நம்ம மேல வச்சுவோம். இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ட்ரீ வைக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரீ எல்லாம் கொஞ்சம் நம்ம எல்லாம் முடிச்சாதான் வாங்கி வைக்கணும். இப்போதைக்கு சாம்பிளுக்கு தான் அந்த 3 ட்ரீ வாங்கி வந்துக்கிறேன். அது உயிரோடு இருக்குதா, சாவுதா, வளருதான்னு பாக்குறதுக்கு. மேல எடுத்துட்டு வந்துருவா. மேல எடுத்துட்டு வரியா? எது அந்த வேணாம், இப்ப வேணாம், இப்ப 3மே கீழே இருக்கட்டும். நம்ம அடைச்சிட்டு போனோம்னா எல்லாம் இதாயிடும். ஆமா, கீழே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது இல்ல? ஓகேவா? ஓகே, ஒரு வழியா வந்தாச்சு. திரும்பி பேக் டு பெவிலியன்ற மாதிரி நம்ம இங்க வந்தாச்சு. நைட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்க 3 பேர் வந்துக்கிறோம். 3 பேர் அப்படிங்கிற யாருமே வரலையா? போர் அடிக்குது. என் பர்த்டே மாதிரியே இல்லைன்னு புலம்பி தள்ளி. இவர் பர்த்டேக்கு அப்படியே 7 ஊரை வளைக்க மாட்டேன் நீ? இல்ல அது நம்மள விட்டுரு, நான் சொல்றது அவனை
தீராத விளையாட்டு பிள்ளை போனா டான்ஸ் ஆடணும் பாரு. ஒரு மாதிரி இல்ல, நம்ம இங்க நம்ம 2 பேரு, அங்க வந்து ரித்திக்கும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் மிர்னாலு ரித்திக்கும் மிர்னாலும் அவங்க 3 பேரு. இங்க நம்ம 3 பேரு, அங்க போனா அவங்க 3 பேரு, 5-6 பேர் இருப்பாங்களாமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், 12 o'clock நம்ம கேக் கட் பண்ணோம். இன்னும் 45 minutes இருக்கு. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஏசில சில்லுன்னு ஆகணும். ஆமா, என் பெட்டி தூக்கின்னு வந்ததே வேர் தூத்திடுச்சு. கீழ இருந்து மேல தூக்கின்னு வந்ததே. கீழ இருந்து மேல தூக்கின்னு வந்தோம். நான் நீ என்னத்த தூக்கின்னு வந்த? இவ்ளோ கவலையும் நான் தான் தூக்கின்னு வந்தேன். அது மாதிரிப்பா, இதெல்லாம் போடாம வச்சிருக்கிறேன். நீ அறிவே இல்லை உனக்கு. அவ இப்போ பிரைட்டா இருக்கு. இப்போ பிரைட்டா இருக்கு. வீடே பிரைட்டா இருக்கு. இவர் இது அழகா தெரியுது பாரு. செமையா தெரிஞ்சுது அந்த இதுலயே. சூப்பரா இருக்கு. நம்ம இன்னும் 2-3 எடுத்துன்னு வந்து இது இங்கே இருக்கட்டும் இப்போதைக்கு. அப்புறம் நம்ம இது இந்த ரேக்கெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நான் ஒரு 27th வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்குலாம் வர போறோம். அங்க போயிட்டு ஏதாச்சும் புது வீட்டு கிடைக்குதா அப்படின்றத சா வச்சு போடுற ஏதாவது கை வச்சுனா முத டெட் பாடி நீ தான். ஏன்பா தேவையே இல்லை. ஊஞ்சல் ஊஞ்சல் நாடுதே விளையாடுதே. கால் என்ன ஆமா ஃப்ரெண்ட்ஸ், செருப்பு வாங்கி வந்தாச்சு. இங்க பாருங்க. ஐயோ, எனக்கு வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு பிடிக்கிறதே எனக்கு நடக்கிறதே பிடிக்காது. ஆனா இப்ப என்னால பரவாயில்லையா, இப்ப இப்படி ஆக்கிட்டாங்களே என்ன அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க பாருங்க. அதெல்லாம் கேஷுவல் ஐடியா. எத்தனை வருஷ காலம் ஆயிடுச்சு திரும்ப அதெல்லாம். நீ அப்படியே நீ வில்லேஜ் சைடாவே இருந்ததுனால உனக்கு அதெல்லாம் தெரியல. வில்லேஜ்ல எல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது. எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆயிடும். இப்போ அப்படி கிடையாது சிட்டியை பொறுத்த வரைக்கும். சரி ஓகே, சிட்டி நீயும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு 12 மணிக்கு சந்திப்போமா. ஓகே, பர்த்டே பாய். நாங்கள் போய் கீழே போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுவோம். நீ சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே வரணும். ஓகேவா? உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன், கண்டிப்பா வாங்கி தரேன். ஃபீல் பண்ணாத, ஓகேவா? வாங்கி தருவேன். உன்னை கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸா வாங்கி தரேன். இப்போ நீ எதிர்பார்த்துன்னு இருக்கிற நேரத்தில் உனக்கு கொடுக்க கூடாது. சர்ப்ரைஸான டைம்ல தான் கண்டிப்பா கிடைக்கும். என்ன மாசம்? மே மாசம் வாங்கி. ஆமா, சேர்த்து கொடுத்துருவீங்களா? ஏன் மே மாசம்? பிப்ரவரி எண்டு, மார்ச், ஏப்ரல், மே மாசம் தான் எங்க டியூலாம் முடியுது. அப்பதான் ஃப்ரீ ஆகும். அப்போ உனக்கு PS5 கிடைக்கும்.